ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அப்படியே நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் 2 முட்டை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட பவுடர் சுகர் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா, 2 முட்டைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவான பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் ரொம்ப குறைவாக ஒரு 3-4 ட்ராப் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2 முட்டைக்கு வந்து 8 ஸ்லைஸ் வந்து ப்ரெட் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ என்னுடைய ப்ரெட் வந்து ரொம்ப ஸ்மால் ப்ரெட்டு தான். ஸோ இந்த இதுக்கு வந்து 8 ஸ்லைசஸ் வந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டாக கிடச்சிச்சு. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம தோசை டவாவில் கொஞ்சமாக வந்து கீ வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே போட போகிறோம். ஸோ எல்லா சைடும் நெய் வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து உடனே போட்டணும். டிப் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ப்ரெட்டெல்லாம் ஊறி போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து தோசை டவாவில் போடும்போது கல் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு ஒரு 2 செகண்ட் தாங்க ஆகும். உடனே நீங்கள் திருப்பி போட்டுடணும். அதே மாதிரி 4 இதையும் ஒட்டுக்கா வச்சு போடுறது அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா கரிஞ்சிரும். ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் இது தான். நீங்கள் வந்து இதை போட்டு எடுக்கும்போது பாலில் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஊறிடுறனால போட்டு உடனே திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு காலையில் நமக்கு எதுவுமே இல்லைனா கூட ஒரு டிஃபனாக கூட நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. எனக்கு 8 ஸ்லைசஸையும் போட்டு எடுக்கிறதுக்கு நானே ஷிவானி எல்லாமே சாப்பிட்டோம். ஸோ அவங்க டேடி எல்லாமே சாப்பிட்டோம். ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிட்டோம். சூப்பராக வந்துச்சு. 8 பீஸ் டக்குன்னு போட்டு எடுத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அழகாக வந்து காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பை. தேங்க்யூ.